ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம +2 மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கலப்பெண்ணின் மட்டு மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாடுலஸ் அதாவது கலப்பெண்ணின் மட்டு அதை பயன்படுத்தி எப்படி எல்லாம் கணக்குகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஒரு கலப்பெண் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பொது வடிவம் z = x + iy இல்லையா? இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு பாயிண்ட் அதாவது புள்ளியாக கருதி கொண்டு எழுதினால் எப்படி எழுதலாம்? ஒரு பாயிண்டா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்சிடர் பண்ணும்போது ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட் நம்ம எழுதுவோம். சரியா? இத ஆர்கன் பிளேன்ல நான் குறிச்சிருந்தேன்னா இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ், ரெண்டும் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா zங்கிற பாயிண்ட் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்க இருக்கு. அப்படி இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஆரிஜின்ல இருந்து ஒரு லைன் ஜாயின் பண்ணினேன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனோட லென்த் தான் மேக்னிடியூட் ஆஃப் இந்த லைனோட லென்த் தான் மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கலப்பெண்ணின் மட்டு அப்படின்னு சொல்றோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நான் டிரா பண்ணிக்கிறேன். சோ இட் ஃபார்ம்ஸ் a triangle. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்தை உருவாக்குகிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த தூரம் x ஆ இருக்கணும், அப்பதான் இங்க x குறிச்சிருப்போம், இது y ஆக இருக்கணும் இல்லையா? சரி, ஓகே. இப்ப இந்த இடத்தை நான் ஒரு பொதுவா r ன்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்துருச்சுனாலே அந்த இடத்துல பித்தோகரஸ் தேற்றம் வந்துருமா? பித்தாகரஸ் தேற்றம் வரும் இல்லையா? பித்தாகரஸ் தேற்றம் என்ன? கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல எனக்கு r மட்டும் வேணும்னா நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். யூசுவலா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம எழுதுவோம். பட் ஹியர் r ரெப்ரசன்ட்ஸ் லென்த் ஆஃப் தி லைன் செக்மெண்ட். அப்ப லென்த் நீளம் அப்படிங்கிறது எப்பவுமே மைனஸ்ல இருக்காதுன்னு எனக்கு தெரியும்ங்கிறதுனால இங்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் z. சோ இந்த பயிற்சியில ஒரு கலப்பெண்ணின் மட்டை பத்தி தான் நீங்க படிக்க போறீங்க. சரியா? சோ நம்ம என்ன படிக்க போறோம்? கலப்பெண்ணின் மட்டு அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இதை இங்கிலீஷ்ல சொன்னோம்னா மாடுலஸ் ஆஃப் a complex number usually denoted by two vertical lines. அதாவது மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னா z க்கு நடுவுல அதாவது ரெண்டு வெர்டிகல் லைனுக்கு நடுவுல z வரும். இதுதான் மாடுலஸ் ஆஃப் z whose value is equal to length of the line segment from the origin to the particular complex number. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆதி புள்ளியிலிருந்து ஒரு கோட்டின் மூலம் இணைத்திருந்தால் அந்த கோட்டு துண்டின் நீளத்தை தான் நம்ம மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஆக்சுவலி இதை நம்ம ப்ரூவ் பண்ணினோம், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இன்னும் சிம்பிளா சொன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயருக்கு ரூட் வரும். சோ திஸ் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்ப z அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy. அப்ப z பார் என்னவாக இருக்கும்? கான்ஜுகேட் ஆஃப் z x - iy இல்லையா? அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னால இருக்கிற சைன் மாத்தணும். சோ இதுக்கு நான் மாடுலஸ் கண்டுபிடிச்சிருந்தேன்னா மாடுலஸ் ஆஃப் z பார் எப்படி ஃபார்முலா இப்ப கூட நம்ம பேசினோம், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா? ரியல் பார்ட் ஸ்கொயர்னா x ஸ்கொயர் தான், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா -y தி ஹோல் ஸ்கொயர் வரும். ஆனா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆக மாறும். சோ தட் இதுவும் +y ஸ்கொயர் தான் வந்திருக்கும். அதாவது மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான் கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் z பார் கண்டுபிடிச்சாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான் கிடைக்கும். இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? மாடுலஸ் ஆஃப் z நாலும் மாடுலஸ் ஆஃப் z பார்னாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான், இந்த ரெண்டு மதிப்பும் சமம். இன்னொன்னு, நாம இந்த இணை கலப்பெண் கான்ஜுகேட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கும்போது z into z பார் பத்தி பேசியிருக்கோம். z into z பார்னா என்ன தெரியுமா சொல்லி கொடுத்திருக்கோம்? ஆக்சுவலி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கிடைக்கும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டுட்டா போதும் கூட சொல்லி கொடுத்திருக்கோம். இஃப் யூ டேக் ஸ்கொயர் ரூட், ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துட்டீங்கன்னா ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் வந்துருமா? அப்ப இங்க பாருங்க,
ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் இருக்கா, அல்லது இந்த ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்க ரூட் கேன்சல் ஆயிடும். சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா z into z bar is nothing but modulus of z the whole square. இதையும் சம்ல அதிக முறை நாம பயன்படுத்துவோம். ரெண்டு இம்பார்ட்டன்டான ரிசல்ட் நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்னு modulus of z square is nothing but z into z bar. இன்னொன்னு modulus of z நாலும் modulus of z bar நாலும் ஆன்சர் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். சோ ரெண்டையும் கணக்குகள்ல நம்ம பயன்படுத்துவோம். சோ இந்த பயிற்சியில நம்ம படிக்க போறது மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரின் மட்டு அப்படிங்கிறது ஒரு கலப்பெண்ணை ஆர்கன் தளத்துல குறிக்கும் பொழுது ஆதி புள்ளியிலிருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் லைன் செக்மெண்டோட நீளத்தை தான் நம்ம மட்டு இங்கிலீஷ்ல சொல்லும்போது மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் z is nothing but square root of x square plus y squared. And then இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z நாலும் மாடுலஸ் ஆஃப் z bar நாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். And the second one மாடுலஸ் ஆஃப் z squared is nothing but z into z bar. ரெண்டின் மதிப்பும் சமமாக இருக்குங்கிறதையும் டெரைவ் பண்ணிருக்கோம். இப்போ கலப்பெண்களோட மட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, கலப்பெண்களின் மட்டுக்கான சில பண்புகளை இப்ப பார்க்க போறோம். So the properties of modulus of a complex number. அதுல first one என்ன அப்படினு பாத்தீங்கன்னா modulus of z is always equal to modulus of z bar நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Then modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இத triangle inequality ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல முக்கோண சமநிலை விதி. அடுத்து பாத்தீங்கன்னா modulus of z1 into z2, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஆட் பண்ணும்போது மாடுலஸ் எடுத்தீங்கன்னா it is less than or equal to, மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் எடுத்தோம்னா தனித்தனியா மாடுலஸ் எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், 1 மார்க்ஸ்ல இத பத்தி கேட்பாங்க. greater than or equal to modulus of z1 minus modulus of z2. என்ன சார் அர்த்தம், ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்றீங்க இல்லையா, ஈவன் யூ கெட் நெகட்டிவ், அதை நம்ம பிளஸ் நம்பரா மாத்திக்கணுங்கிறதுக்காக ஒன் மோர் மாடுலஸ் நமக்கு இருக்கு. டிவைட் பண்ணும்போது மாடுலஸ் தனித்தனியா மாடுலஸ் எடுத்துட்டு டிவைட் பண்ணினாலும் மதிப்பு ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் மாடுலஸ் ஆஃப் z பவர் n, மாடுலஸ் ஆஃப் z the whole power n க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுல என்னங்கிறது இன்டிஜரா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் z is always less than or equal to modulus of z. imaginary part of z is less than or equal to modulus of z. இதுல சில பண்புகளை ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் 3 plus 4 ஐ வெச்சுப்போம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. மாடுலஸ் அப்படினு வந்துருச்சுனாலே வெரி சிம்பிள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது 9, இது 16. 9 plus 16 எவ்வளவு, 25 இல்லையா, 25 க்கு ரூட் எடுத்தா 5. டைரக்டா எழுதிக்கலாம், வேணும்னா ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் என்கிட்ட மாடுலஸ் ஆஃப் 2 னு வெச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் இத நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா this is nothing but 2 plus 0i. நமக்கு மாடுலஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கேட்டிருக்காங்க, இமேஜினரி பார்ட் இல்ல அப்படினா அது 0வா நினைச்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் வேணாம், அது 0 இல்லையா, அப்ப 2 ஸ்கொயர்னா 4, 4 க்கு ரூட் எடுத்தீங்கன்னா again it will be 2. then மாடுலஸ் ஆஃப் -3i. இப்போ என்ன பார்ட் இல்ல, ரியல் பார்ட் இல்ல இல்லையா, அந்த ரியல் பார்ட்டை நம்ம 0வா நினைச்சுக்கணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் வராது, இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9 வரும், 9 க்கு ரூட் எடுத்தா 3. the modulus describes the length of the line segment from the origin to the complex number. அது ஒரு புள்ளியா குறிக்கும் பொழுது ஆதி புள்ளியிலிருந்து அந்த கலப்பெண் வரைக்கும் இருக்கக்கூடிய கோட்டு துண்டின் நீளத்தை குறிக்கிறதுனால எப்பயுமே இதனோட ஆன்சர் பாசிட்டிவா தான் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த இந்த பண்புகள்ல ஒரு சில பண்புகளை ப்ரூவ் பண்ணலாம். நம்ம பார்த்த மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு பார்த்தா அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, முக்கோண சமநிலை விதி. அது சோ क्वेश्चन எப்படி கேட்பாங்க இன் கேஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டும் கேள்வி கேட்பாங்க. அதாவது முக்கோண சமநிலை விதியை எழுதி நிறுவுகன்னு சொல்லிட்டு இதை நம்மளே எழுத சொல்லுவாங்க. தமிழ்ல எழுதும்போது z1 மற்றும் z2 எனும் ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 நம்ம எழுதிட்டு இத ப்ரூவ் பண்ணனும். நான் ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து
நான் LHS எடுத்துக்கிறேன். LHS என்னங்க இருக்கு? மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 இருக்கா? அதை எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 the whole square, அது ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். எனக்கு மாடுலஸ்ல ஒரு பண்பு இருக்கு. என்ன சார் பண்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர், இப்பதான் அதை பார்த்து முடிச்சோம், ஈக்குவல் டு Z into Z பார்னு சொல்லலாம். இந்த பண்பின்படி மாடுலஸ்ல ஸ்கொயர் வந்திருந்தாலே அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, என்ன கலப்பெண் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம், இன்டு அதனோட காஞ்சுகேட் எழுதணும். சோ இதுதான் Z ன்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் அதை எழுதிருக்கேன் Z into Z பார், அந்த ஃபார்முலா படி, பண்பின் படி. ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஞ்சுகேட்டோட ரூல் படி நான் தனித்தனியா காஞ்சுகேட் கொடுக்கலாம். அதாவது Z1 பார் தனியா கொடுக்கலாம், Z2 பார் தனியாக கொடுக்கலாம். இப்போ வரிசையா கொண்டாந்து இது கொண்டாந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா Z1 பார் கிடைக்கும். இங்க கொண்டு வந்தீங்கன்னா Z1 பார் கிடைக்கும். again Z2 பார் இது கொண்டாந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா Z2 பார் கிடைக்கும். then இங்க மல்டிப்ளை பண்ணும்போது Z2 பார் கிடைக்கும். ஜஸ்ட் ஒவ்வொரு டேர்மா கொண்டாந்து நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொண்டாடும்போது 2 டேர்ம் கிடைக்கும், செகண்ட் கொண்டாடும்போது 2 டேர்ம், மொத்தம் 4 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா Z1 பார், Z பார் ஒரே லேட்டஸ்ட் தானே, ரெண்டும் ஒரே பண்பின் படி தானே இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அந்த பண்பின் படி மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் எழுதலாம். தென் இத மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் எழுதலாம். இங்க எனக்கு என்ன இருக்குன்னா Z2 பார் இருக்கு. இங்க பாருங்க, இதை இப்ப எடுத்து எழுத போறேன். Z2 பார் இருக்கு. சார் கரெக்டா எடுத்து எழுதிருக்கனா அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா எழுதிருப்பேன். Z1 பார் எழுதணும், ஆனா Z1 இடம் மாத்தினா அது கம்யூட்டேட்டிவ், மதிப்பு மாறாது. ஆனா பார் இருக்க வேண்டிய இடத்துல பாரே நான் கொடுக்கல. இங்க பாருங்க Z2 மட்டும் இருக்கு, ஆனா எழுதும் போது Z2 பார்னு எழுதிருக்கேன். அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தி ஹோல் பார் கொடுக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு மதிப்பும் ஒரே மதிப்பாக இருக்கும். இப்படி பிரிச்சு எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. Z plus Z bar அப்படிங்கிற வடிவம் எங்க இருந்தாலும் which is equal to 2 times of real part of Z. இது ஒரு ரிசல்ட் போன எக்ஸசைஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, இது Z கற்பனை பண்ணிக்கங்க. Z1 Z2 பார் சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z. இதுக்கு கான்ஜுகேட்டிங் இருக்கும் பாருங்க, கரெக்ட்டா இதே சேம் லெட்டர்ஸ்க்கு பார் இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டு பேத்தையும் சேர்த்து வர ரிசல்ட்டை நான் என்னன்னு எழுதலாம்னா, மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 பார்னு எழுதலாம், பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பேஜ்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். ரியல் பார்ட் ஆஃப் Z less than or equal to மாடுலஸ் ஆஃப் Z னு ஒரு ரிசல்ட் இருக்கு. இங்க ரியல் பார்ட் இருக்கா, அதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம், less than or equal to, அந்த இடத்துல ரியல் பார்ட்ங்கற வேர்டுக்கு பதிலா மாடுலஸ் போட்டுக்கலாம். Z1 Z2 பார் பிளஸ் Z2 ஸ்கொயர் வந்துரும். இது பாருங்க, ரெண்டு பேர் மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் இருக்கா, மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் வந்தா அகைன் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பண்பு இருக்கு. என்ன பண்புனா, மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 அப்படிங்கறத மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 னு பிரிச்சு எழுதலாம். அப்படி நான் பிரிக்கும் பொழுது இங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 the whole square less than or equal to modulus of Z1 square plus 2 times of modulus of Z1. இதுக்கு மாடுலஸ் தனியா கொடுப்போமா? ஏற்கனவே இன்னொரு பண்பு பார்த்திருக்கோம், ரெண்டு சைடும், அதாவது மாடுலஸ் ஆஃப் Z னாலும் மாடுலஸ் ஆஃப் Z பார்னாலும் மதிப்பு மாறாது. அப்ப Z2 பார் எழுதுறதுக்கு பதிலாக Z2 மட்டும் நம்ம எழுதலாம், Z2 ஸ்கொயர். இது பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுங்களா இருக்கு, a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்ங்கிற வடிவத்துல இருக்கு. அப்ப இது என்ன ஃபார்முலாவை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, a plus b the whole ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. so that இப்போ இத நான் எழுதி இருந்தேன்னா எனக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 the whole square less than or equal to a plus b formula the whole square formula, a plus b the whole square formula படி மாடுலஸ் ஆஃப் Z1 plus மாடுலஸ் ஆஃப் Z2 the whole square அது மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, ரெண்டு பக்கம் பவர் 2 இருக்கா, ரெண்டு சைடும் நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஏன்னா பவர் 2 கேன்சல் பண்றதுக்காக I am taking
பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆன் both the sides. ஸ்கொயர் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். நான் பாசிட்டிவ் வேல்யூஸை எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 கிடைக்கும். இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு இத்தனை ப்ராப்பர்ட்டிஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் இது. அதை ப்ரூவ் பண்றதுக்காக LHS ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு z into z பார்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. அதுபடி இது z into z பார்னு எழுதி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் 2 plus i divided by minus 1 plus 2i னு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ இதுல நான் மட்டு கண்டுபிடிக்கணும். பட் வந்து எனக்கு ஒரு டிவைடருக்குள்ள இருக்கு. சோ மட்டோட பண்புகளை பயன்படுத்தி நான் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மாடுலஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிவைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்னா தனித்தனியாக மாடுலஸ் எடுக்க முடியும். மாடுலஸ் ஆஃப் 2 plus i தனியா எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் minus 1 plus 2i தனியாக எடுத்துக்கலாம். இப்போ மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு டோட்டல் 5 கிடைக்குது. இங்கேயும் ரூட் 5 கிடைக்கும். ரூட் 5 and root 5 cancel for one time. So the modulus is equal to 1. சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், டிவைட் பண்ணிட்டு இருக்கும்போது தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். தென் இன்னொரு क्वेश्चन. இங்க பாருங்க எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் நான் தனித்தனியா மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். So that modulus of 1 plus i the bar தனியா எடுத்துக்கலாம். modulus of 2 plus 3i தனியா எடுத்துக்கலாம். modulus of 4i minus 3 நான் தனியா எடுத்துக்கலாம். இதுல modulus of z barனாலும் modulus of z னாலும் ஒரே அர்த்தம் தான். கான்ஜுகேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால இதனோட மாடுலஸ் கண்டுபிடிக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். இதனோட மாடுலஸ் கண்டுபிடிக்கும்போது 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர். இதனோட மாடுலஸ் கண்டுபிடிக்கும்போது 4 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர். சார் -3 தானே சார் இருக்கு. since I am squaring -3 ஸ்கொயர் பண்ணினாலும் 3 ஸ்கொயர்னாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும்ங்கிறதுனால நான் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். இப்போ 1 plus 1 totally √2. இங்க √13. இங்க √25. டோட்டலா பாத்தீங்கன்னா 25 க்கு ரூட் எடுத்தா 5. இது ரெண்டும் ரூட் எடுக்க முடியாது. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 13 into 2 மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 26 கிடைச்சிருக்கும். இதே இந்த சம்ல பாத்தீங்கன்னா சேம் லைக் இங்க என்ன சொன்னோமோ அதே மாதிரி மல்டிப்ளையும் இருக்கு டிவைடும் இருக்கு. சோ நான் தனித்தனியா மாடுலஸ் கொடுக்கலாம். அப்படி நான் தனித்தனியா மாடுலஸ் கொடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் i தனியா வந்துரும். மாடுலஸ் ஆஃப் 2 plus i the whole cube தனியா வரும். பவர் இருந்தா அந்த பவரை நாம தனியா வெளியே எடுத்துக்கலாம்னு ஒரு பண்பு பார்த்திருக்கோம். அதன்படி மாடுலஸ் ஆஃப் 2 plus i the whole cube தனியா வெளியே எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1 plus i the whole square நம்ம தனியா எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியா நீங்க மாடுலஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் பவர் 3 இருக்கு. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் தென் பவர் 2 இருக்கு. இங்க பாருங்க √1 வரும். அது 1 தானே. சோ 1 வந்து யூசுவலா கால்குலேஷனுக்கு தேவையில்லை. √5 the whole power 3. √5 3 டைம்ஸ் எழுதும்போது அது 5√5 ஆக மாறும். √2 the whole square அதனோட மதிப்பு 2. சோ நம்ம மாடுலஸ் எடுத்துட்டோம். இந்த சம்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, டிவைட் பண்ணிட்டு இருந்தா தனித்தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா தனித்தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z பார்னாலும் மாடுலஸ் ஆஃப் z னாலும் ஒரே ஆன்சர் தான். இங்க மாடுலஸ் ஆஃப் z பவர் என்னனாலும் மாடுலஸ் ஆஃப் z தி ஹோல் பவர் என்னன்னு சொன்னாலும் மதிப்பு மாறாது. சோ பண்புகளை எப்படி சம்ல பயன்படுத்துறது அப்படிங்கறது இதுல நம்ம கத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்னு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டில the first thing you need to understand இதுதான். மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 மாடுலஸ் குள்ள அடிஷன் இருந்ததுன்னா which is less than or equal to modulus of z1 plus modulus of z2 already triangle inequality ன்னு சொல்லி இத நம்ம பார்த்தோம். also greater than or equal to இப்படி படிக்கும்போது less than மாதிரி இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது இது பெரிய மதிப்புன்னு அர்த்தம். அதனால modulus of z1 minus z2 இதை விட இது greater. so சிம்பிளா சொல்ல போனோம்னா modulus of z1 plus z2 ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு அடிஷன் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் இருக்கும். இதை பயன்படுத்தி நமக்கு சம்கள் கேட்பாங்க.
இந்த சம்மை எப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு இருக்கோம். if modulus of z equal to 2 so that அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்கு. modulus of z சமம் 2 எனில் என்பதை சரிபார்க்கன்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க அல்லது என்பதை நிரூபிக்கன்னு கொடுத்திருப்பாங்க. சரி, இப்ப நான் நடுவுல இருக்கிற இந்த பகுதியை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா modulus of z அதாவது z ஓட modulus வேல்யூ தனியா கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்னால modulus கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? so that இந்த பகுதியை நான் மொத்தமா ரெண்டா புரிஞ்சிக்க முயற்சி பண்றேன். அதாவது இந்த z மட்டும் z1 அப்படின்னு நினைச்சுக்கிறேன். லைக் இதே மாதிரி இந்த பகுதி z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். so let z1 சமம் z ன்னு எடுத்துக்கிறேன். z2 சமம் 3 + 4 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ரெண்டு பேத்துக்கும் நான் மாடுலஸ் கண்டுபிடிச்சேனா which implies modulus of z1 அப்படினா இவருக்கு மாடுலஸ்னு அர்த்தமாயிடும். அது சம்முலயே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 கொடுத்திருக்காங்க. then இவருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சேனா modulus of z2 which implies இவருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதுவோமா? 9 + 16 வரும். வேணா ஸ்டெப்பா எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் 25 வரும். ரூட் எடுத்தா 5 கிடைக்கும். சோ ரெண்டு மாடுலஸ் இப்ப எனக்கு தெரியும். then என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் அப்ளை பண்றேன். என்ன ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கு? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ட்ராக்ஷன், ரைட் ஹேண்ட் சைடு அடிஷன். modulus of modulus z1 minus modulus z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. கொண்டாந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. modulus of z1 2 ன்னு தெரியும். -5 இதுக்கு தனியா மாடுலஸ் இருக்கு. less than or equal to z1 plus z2 இது மாடுலஸ் கிடையாது. z1 தனியா இருக்கு, z2 தனியா இருக்கு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாடுலஸ். அப்ப z1 னா பேர் தான் நான் கொடுக்கணும் z. z2 னா 3 plus 4i less than or equal to இது 2 and next one is 5. பாருங்க 2 minus 5 minus 3 கிடைக்குமா? பட் எனக்கு மாடுலஸ் இருக்கா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது +3 ஆக மாறும். less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7. இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். by using this property ஒரு ஸ்டேட்மென்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா a plus ib ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இதுக்கு எனக்கு என்ன வேணும்னா ஸ்கொயர் ரூட் வேணும். சோ a plus ib க்கு ரூட் வேணும்னா which is nothing but plus or minus இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போறேன். ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரெண்டா எழுதிருக்கேன். ஒண்ணும் இல்ல. plus same concept modulus of z plus a by 2 root இருக்கும், z minus a by 2 root இருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸ்கொயர் ரூட் இருக்கணும். ஒரு இடத்துல plus i கொடுத்திருக்கேன், இன்னொரு இடத்துல minus i கொடுத்திருக்கேன். உங்களோட புரிதல் இந்த ஃபார்முலால என்னன்னா எப்ப நான் plus i யூஸ் பண்ணனும், எப்ப நான் minus i யூஸ் பண்ணனும். இது புரிஞ்சிச்சுனா ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாவோட கான்செப்ட் வெரி சிம்பிள். plus a by 2 minus a by 2 modulus of z வரும் காமனா. plus i யா minus i யா இதான் क्वेश्चन. இப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் a plus ib கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல இருக்கக்கூடிய இந்த இமேஜினரி பார்ட், கற்பனை பகுதி, இமேஜினரி பார்ட் பிளஸ் நம்பராக இருந்தால், பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் என்னோட ஃபார்முலால பிளஸ் i வரும். இமேஜினரி பார்ட் மைனஸ் நம்பராக இருந்தா என் ஃபார்முலால மைனஸ் i வர ஃபார்முலாவை நான் எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சம் மூலம் பார்ப்போமா? என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா 6 minus 8i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம z ன்னு எடுத்துப்போம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் z னா என்ன பண்ணனும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்ட ஸ்கொயர் பண்ணனும். 6 6 are 36. இமேஜினரி பார்ட்ட ஸ்கொயர் பண்ணனும். 8 into 8 64. 100 வரும். ரூட் எடுத்தீங்கன்னா 10 கிடைக்கும். 10. அதுக்கு அப்புறம் ஃபார்முலா எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 minus 8i which is equal to plus or minus என்ன ஃபார்முலா வரும்ங்கற கெஸ்ஸிங். plus i வருமா minus i வருமா? என்னோட இமேஜினரி பார்ட் -8 இல்லையா? என்ன நம்பர்ல இருக்கு? மைனஸ்ல இருக்கா? சிம்பிளா சொன்னா i க்கு முன்னால மைனஸ் வந்தா ஃபார்முலாலயும் மைனஸ் வரும். ஃபார்முலா எடுத்துக்கங்க. என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus of z plus a by 2 minus i into square root of modulus of z minus a by 2 வரும் ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாடுலஸ் ஆஃப் z யாரு? 10. a யார் தெரியுமா? ரியல் பார்ட். இவர்தான் a. அப்ப என்ன சொல்லணும்? 10 plus 6 by 2 plus or minus square root of 10 plus 6 by 2 minus i into
10 minus 6 by 2. அவ்வளவுதான், ஒரு அடிஷன் ஒரு சப்ட்ராக்ஷன். இது 16 16 by 2 8 தானே. root of 8 nothing but 2 root 2 minus I into 4 தானே வரும். 10 minus 6 4 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். அப்ப root 2 மட்டும் இருக்கும். ஏன்னா நீங்க 2 அதாவது root 2 காமனா வெளிய எடுத்துட்டு ஆன்சர் எழுதலாம். பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 minus 8i is equal to plus or minus 2 root 2 minus root 2i or I root 2 ங்கிறது என்னோட ஸ்கொயர் ரூட். மாடுலஸோட பண்பை பயன்படுத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா z cube plus 2z bar equal to 0 ங்கிறது ஒரு சமன்பாடு. சோ இத ஒரு சமன்பாடு 1 ன்னு வெச்சுக்குமே. இந்த சமன்பாட்டிற்கு மொத்தம் 5 தீர்வுகள் இருக்கு. has 5 solution அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். एक्चुअली பாத்தீங்கன்னா z cube இருக்கா அப்படினா இது என்ன சமன்பாடு? ஒரு முப்படி சமன்பாடு. பவர் 3 இருந்தா அதுக்கு 3 சொல்யூஷன் தான் இருக்கும். ஆனா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? it has 5 solution 5 தீர்வுகள் இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. மட்ட பயன்படுத்தி இந்த மாதிரி கணக்குகளை எப்படி ப்ரூவ் பண்றதுங்கறத இப்ப பாப்போம். சம் ப்ரூவ் பண்றதுக்காக இந்த பிளஸ் பார்ட்ட நான் அந்த சைடு கொண்டு போறேன். z cube equal to minus 2z bar ன்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ரெண்டு பக்கம் மட்டு எடுக்கிறேன். modulus of z cube equal to modulus of minus 2z bar ன்னு வந்துரும். actually பாத்தீங்கன்னா modulus z cube modulus z the whole cube ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த சைடு பாருங்க modulus of minus 2 அது plus 2 ஆக மாறிடும். ஏன்னா இது ரெண்டு பேரும் பெருக்கிட்டு இருக்காங்க. சோ பெருக்கிட்டு இருக்கும்போது தனித்தனியா மட்டு கொடுக்கலாம். இதுக்கு தனியா மட்டு கொடுத்தா அது 2 ஆக மாறிடும். தென் இதுக்கு தனியா மாடுலஸ் கொடுக்கும் பொழுது மாடுலஸ் ஆஃப் z பார் என்னன்னு எழுதினாலே போதும். மாடுலஸ் ஆஃப் z ன்னு எழுதினாலே போதும். இது இந்த சைடு கொண்டு வாங்க. மாடுலஸ் ஆஃப் z cube minus 2 மாடுலஸ் ஆஃப் z equal to 0 ன்னு எனக்கு கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் z காமனா இருக்கா? வெளிய எடுத்துருங்க. மாடுலஸ் ஆஃப் z காமனா வெளிய எடுத்துட்டா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் minus 2 equal to 0 ன்னு இருக்கும். இது தனித்தனியா ரெண்டு ஃபேக்டர் மொத்தம் தனித்தனியா equal to 0 கொடுங்க. மாடுலஸ் ஆஃப் z equal to 0 ன்னு கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கங்களேன். மாடுலஸ்ங்கற ஒண்ணு எப்பவுமே 0 ஆக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாடுலஸ்னா என்ன தெரியுமா? ஒரு கோட்டோட நீளம். அத நம்ம அறிமுகப்படுத்தும்போது சொன்னோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணிட்டு குறிச்சீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கோ அந்த கோட்டோட நீளம் தான் மாடுலஸ். அந்த கோடே 0 னா என்ன அர்த்தம்? கிராஃப்ல கிராஃபிக்கலா சொன்னோம்னா ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை குறிக்கிறோமோ அந்த லெந்த் தான் மாடுலஸ் ஆஃப் z ன்னு சொல்றோம். இந்த லெந்தே 0 ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த z வெளிய எங்கேயுமே இல்ல, எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே தான் இருக்குன்னு அர்த்தமா? அப்படினா மாடுலஸ் ஆஃப் z equal to 0 னா z equal to 0 ங்கிறது மட்டும் தான் ஒரே சான்ஸ். வேற எந்த முறையிலயும் மாடுலஸ் வந்து 0 ஆக மாறவே மாறாது. ஏன்னா இடைப்பட்ட தூரம் அது. இடைப்பட்ட தூரம் 0 னா ரெண்டு ஒரே இடத்துல இருக்கறாங்கன்னு அர்த்தம். அப்ப z equal to 0 ஆக இருக்கும். அப்படினா இந்த சமன்பாட்டுக்கு z equal to 0 ங்கற ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். is one solution என்பது ஒரு தீர்வு. then இரண்டாவது பார்ட் இதை equal to 0 போட்டு பார்க்கறோம். modulus of z square minus 2 equal to 0. minus 2 அந்த சைடு போனா என்னங்க கிடைக்கும்? modulus of z square equal to plus 2 கிடைக்குமா? modulus of z squared அப்படிங்கறத z into z bar னு ஏற்கனவே நாம ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டும் சமம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டில கூட இத நம்ம பயன்படுத்தினோம். z bar மட்டும் வேணும்னா 2 by z னு சொல்லலாமா? இத அப்படியே கொண்டு வந்து z bar ஓட மதிப்பை என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொடுக்கிறேன் from 1. then z cube plus 2 z bar க்கு பதிலா 2 by z equal to 0. இந்த z ஆல குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z பவர் 4 plus 4 equal to 0 ஆக போய்டும். இந்த z by z அந்த சைடு by 0 ஓட சேர்ந்து அது 0 ஆக மாறிடும். இப்போ இது பாருங்க, இது ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன், நான்காம் படி சமன்பாடு. பவர் 4ல இருக்கா? அப்ப இதுக்கு 4 தீர்வுகள் இருந்திருக்கணும். எப்பவுமே என்ன அடுக்கு இருக்கோ அத்தனை தீர்வு அதுக்கு இருக்கும். so it has 4 solution. தமிழ்ல சொன்னா என்பது 4 தீர்வுகளை கொண்டிருக்கும். ஏற்கனவே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு காமிச்சிட்டேன். இது 4th டிகிரி ஈக்குவேஷன்ங்கிறதுனால 4 ஆன்சர் கட்டாயமா இருந்தே தீரணும். ஆல்ரெடி ஒன்னு தெரியும், இங்க 4 இருக்கு. 4 plus 1 டோட்டலா எத்தனை தீர்வுகள் கிடைச்சிருக்கு எனக்கு? hence one has 5 solution. தமிழ்ல சொல்லும் பொழுது சமன்பாடு 1 ஆனது 5 தீர்வுகள் உடையது.
இது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ அகெயின் மட்டுங்கிற ஒரு பண்பை பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டோட தீர்வுகள் எத்தனை இருக்குங்கிறதையும் நம்ம இது பண்ணி மட்டுங்கிற ஒரு பண்பை பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் இருக்க முடியும் அப்படிங்கறது இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 2.5 முழுவதுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ்னா என்ன, அந்த மாடுலஸை பயன்படுத்தி அதனோட பண்புகளையும் பயன்படுத்தி என்ன மாதிரி தீர்வுகள்லாம் சமன்பாடுகளுக்கு கண்டுபிடிக்க முடியும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை மாடுலஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுதான் இந்த எக்ஸசைஸ்ல நீங்க படிக்க போறீங்க. ரொம்பவே சுலபமான ஒரு எக்ஸசைஸ். இதுல இருக்கிற எல்லா சமமும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நிச்சயமா உங்களால இதை பிராக்டிஸ் பண்ணி கத்துக்க முடியும்.